விஜய் இருக்காங்க, நாம் தமிழர், பாமக. உங்க ஆதரவு யாரு? ஆதரவுன்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கு ஓட்டு போடுறீங்க? புதுசாக இளைய தளபதி வராரு, எல்லாரும் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், கொடுத்து பார்க்கலாம். எல்லாரும் இப்போ அவங்க குறையதான் சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் வந்து கரெக்டாக சலுகையை பண்ணி ஏமாத்துற மாதிரி பண்ணுறாங்க. சலுகை வேணாம், உண்மையாக யார் இருக்கிறாங்களோ ஒரு புது புது நபருக்கு ஆதரவு கொடுப்போம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுறீங்க? லாஸ்ட் போன எலெக்ஷன். அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷமாக போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 டைம் போடுறோம்னா அதில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இப்படி மாற்றி மாற்றி போடுறோம். ஒரே ஒரு டைம் வந்து விஜயகாந்துக்கு போட்டோம். அவர் வந்தப்போ அவர் வந்து ஸ்டாண்டர்டாக ஆக முடியல. ஆனால் அவரும் அந்த இதே சேம் தான் புரட்சி பண்ணார். நீங்கள் 2 பேர் தவிர 3ஆவதாக ஒருத்தர் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா மாற்றம் இருந்தால் மட்டும்தான் செழிப்பாகும். மாற்றம் இல்லைன்னா செழிப்பு இல்லை. இல்லைன்னா அவங்க 2 பேர்த்துக்குள்ளே காம்படிஷன் ஆகின்னு அவங்க மேலே இவங்க குற்றம் சொல்கிறது, இவங்க மேலே அவங்க குற்றம் சொல்கிறது. இந்த குற்றம் இல்லாத ஒரு அரசியல்வாதி வேணும்னா ஒரு புது நபருக்கு போட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக, அவ்வளோதான்.